அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? வெரி குட். இப்போ நீங்களாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்க, நான் தானே ரெஃப்ரெஷ் ஆகலை. பாட்டெல்லாம் பாடி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. வெரி குட். இன்றைய நாளில் ஒரு அழகான பகுதி, புதிதாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தருகிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். இயேசு சிலுவையிலிருந்து பேசிய 7 வார்த்தைகள், இயேசு சிலுவையிலிருந்து பேசிய 7 வார்த்தைகள், அதைத்தான் இன்றைய காலை அமர்வுகளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் நேற்றைக்கே சொன்னேன், பலருக்கு கடவுள் இயேசுவை பிடிக்கும், பலருக்கு கடவுள் இயேசுவை பிடிக்கும், மனிதன் இயேசுவை பிடிக்காது. ஏனென்றால் அவர் விமர்சிக்கப்பட்டவர், காயப்படுத்தப்பட்டவர், அழுதிருக்கிறார். விமர்சிக்கணும்னா பலவிதமான விமர்சனங்கள், பெண்ணோடு கோடு இணைத்து அவரை பேசியிருக்கிறார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார்கள், பெருந்தீனிக்காரன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேச்செல்லாம் எனக்கே கிடைக்குது, அவனுக்கும் கிடைக்குதுன்னா அவனும் நம்மள ஒரு ஆள் தான். அவன்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. கடவுள் தான் எங்களை காப்பாற்ற முடியும். அதனால் எங்களுக்கு எந்த கடவுள் தான் வேண்டும்? இயேசு கடவுள் தான் வேண்டும். இயேசு மனிதன் வேண்டாம். அவர் நொறுக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். நானும் நொறுக்கப்படுகிறேன், காயப்படுத்தப்படுகிறேன். எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. எனவே கோயிலுக்கு வந்தால் அல்லது அருளுரை கேட்பதற்கு வந்தால் இயேசுவை கடவுள் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள், எங்களை அந்த மயக்கும் நிலையிலேயே வைத்திருங்கள். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். இந்த மாதிரி விவிலியத்தில் வார்த்தையே இல்லை. அந்த ஃபாதர் அப்படி எழுதியிருக்காரு, விவிலிய வார்த்தை வேற. ஆண்டவரே, நீரோ என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். எரேமியா. அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாப்புல, ஒரு பெண்ணோடு காதல் வயப்பட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையே வேற ஒரு வாழ்க்கை, திருமணம் செய்யணும், நம்ம அப்படியே போயிடணும்னு இருந்துச்சு. அவரை போய் கூட்டிகிட்டு வந்து ஒரு விலை மாதர் பெண்ணை நீ திருமணம் செய், இதெல்லாம் அடையாளம். நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இவள்கிட்டேருந்து தான் உனக்கு சந்ததி வரும். அந்த சந்ததிகளுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். எரேமியா ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறார். அவள் ஒரு சுத்தமான பொண்ணு கிடையாது, அதுவே ஒரு அடையாளம். அவள்கிட்டேருந்து 2 பிள்ளைகள் பிறக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த வேதனையின் நெருக்கடி. இன்னொன்று, அவரை கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க, அங்கேருந்து அழுது புலம்பி கத்தி கொண்டிருப்பார். இந்த வேதனைகளை தான், நல்லா தானே என்னை கூப்பிட்டீங்க, நான் ஒரு லைனில் போயிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டீங்க, என்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ வேதனைப்படுத்துகிறீர்களே அப்படின்னு சொல்லி, இது என்ன குரல்? வேதனையின் குரல். ஆண்டவரே, நீரே என்னை ஏமாற்றி விட்டீர், நீரோ என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். இது ஏமாந்து போன அழுகுரல். ஆனால் நெப்போலியன் ஃபாதர், ஆண்டவரே நீரோ என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஒரு விதமான மயக்கத்தில் தான் கிறிஸ்தவர்கள் பலர் கோவிலில் இருக்கிறார்கள். ஒரு விதமான ஆர்ப்பரிப்பு, கடவுளே 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 என்று மேலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் கீழே உள்ளவர்களை பார்க்க மறந்து போன கிறிஸ்தவ நாடக கூட்டம், அப்படிதான் சொல்லணும். கிறிஸ்தவர்களை நாடகம் கூத்துப்பட்டறையிலிருந்து பயிற்சி பெற்று வெளியே வந்தவர்கள் என்று தான் கிறிஸ்தவர்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மை விட சிறந்த நாடகக்காரர்களை வேற்று மதங்களில் பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆலயங்கள் கூத்துப்பட்டறைகளை போன்று இப்படித்தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக நடிக்க வேண்டும் என்று பல அருளுரைகள் வழங்கப்படுகின்ற காலம். ஏனென்றால் அதற்கேற்ற மயக்கத்தில் இருக்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். ஃபாதர் ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக, அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறத உண்மையாகவே பைபிளில் இயேசு சொல்கிறதையும் இறைவாக்கினர்கள் சொல்வதையும் கொஞ்சம் கனமாக சொல்லிவிட்டார். இந்த இவர் நம்ம பங்குக்கு தேவையில்லை. எத்தனை சாமியாரை நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுமில்ல? நீ என்னடா பெரிய புதுசாக இங்கே வந்துட்ட, எங்களை உடனே மாற்றிடுவியோ, எங்கள் கோயிலில் தலை ஈழ புதைச்சிருவியோ,
நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போம். எதுக்கு? டிரான்ஸ்பரண்டாக பேசுனதுக்காக, இருப்பதை அப்படியே சொல்லி கொடுத்ததற்காக. மனித இயேசு எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று வந்தாரோ அதை சொல்லித்தரும் குருக்களுக்கு ஏற்படுகின்ற அவலம். அப்போ நாங்களும் அப்படி தான் பாடணும். ஆண்டவரே, நீரோ எங்களை ஏமாற்றி விட்டீர், நாங்களும் ஏமாந்து போனோம். உண்மையிலுமே சொல்கிறேன், குருமடத்தில் ஒரு அழகான பயிற்சி. நல்லா படித்தேன். எனக்கு காப்பி குடிக்கிறதும் பிடிக்காது, காப்பி அடிக்கிறதும் பிடிக்காது. உண்மையிலுமே அவ்வளோ சுத்தமாக படித்து குருமடத்தில் ஒரு கிராமத்துலேருந்து போயிட்டு தத்துவயியல்லையும் இறையியல்லையும் நல்ல முதல் மாணவனாக வந்து எல்லா போட்டிகள்லையும் திறமையாக இருந்து நல்ல பாடல்கள் பாடக்கூடியவன். பாடல்கள் 2 வருடத்தில் 40 பாடல்கள் வெளியிட்டு இருக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து கிரைஸ்ட் டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். 40 பாடல்கள் வெளியிட்டு இருக்கிறேன். இன்னும் பாடல்கள் இருக்கிறது, கடவுள் கொடுக்கிறார். அதை தாண்டி கட்டுரை எழுதுதல், எல்லாவற்றிலும் கவிதை கூட ஒரு 300 கவிதைகள் எழுதியிருக்கிறேன். இப்படி நிறைய கனவுகளோட பேகை ட்ராலியை இழுத்துக்கிட்டு அப்படியே திருத்தொண்டர் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் பங்குக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வர்றேன். எங்கேருந்து? குருமடத்துலேருந்து ஒரு எக்யூப்டு சோல்ஜர் மாதிரி அங்கேருந்து ட்ராலியை என்னோட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு இப்படி என்னுடைய மினிஸ்ட்ரி இடத்துக்கு போகிறேன். நாகப்பட்டினத்துக்கு போகிறேன். அங்கே உள்ள குருவானவர் சொல்கிறாரு, இந்த பிரசங்கம் வைக்கிறேன் கிழிக்கிறேன்ட்டு நீ எதுவும் பண்ணாத, புரியுதா? போய் பேக்கை போட்டுட்டு வா, கோயிலை சுற்றி புல்லுலாம் இருக்குது, பூண்டெல்லாம் இருக்குது, அதை வந்து வெட்டணும் போ. எரிமலை எப்படி பொறுக்கும், அதுதான். அவ்வளோ எக்யூப்போடு வந்தேன், புரியுதா இல்லையா? அவ்வளோ கனவுகள், இறையாட்சி பணி, பிச்சு உதறிடுவோம். கடவுள் நம்மளை தயாரிச்சிருக்காரு, மற்றவர்கள் மாதிரி நாம் அல்ல, நம்ம இன்னும் ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வா, ஒரு பிரசங்கம் பிரைட்டாக வைக்கிறோம், எல்லாரையும் சகப்புலட்டு ஒரு 1000 வாங்கிட்டு போயிருக்கோம், சிகப்பு பெண்ணு திருத்தி எடுத்து விடுவோம் அப்படின்ட்டு நானும் அங்கேருந்து வந்தேன். சொன்ன வார்த்தை, இந்த பிரசங்கம் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், கிழிக்கிறேன், எதுவும் பண்ண வேணாம், போய் அந்த ரூமில் பேக்கை போட்டுட்டு வா, நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு கொடுத்த வாய்ப்பு அன்பியங்கள். அன்பியங்கள் மூலமாக மக்களுடைய மனசை பூரா கொள்ளையடிச்சிட்டேன். இது போன்ற அருளுரைகள் கொடுப்பேன். அன்பியங்கள், என்னுடைய அன்பியங்கள் இப்படி தான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய அன்பியங்கள் எப்போதுமே விவிலியத்தில் அப்படியே உங்களை மயக்கிறதா இருக்காது, புரட்சியாக தான் இருக்கும். அப்போ மக்கள் எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. நான் செஞ்ச வேலை அன்பியம் மட்டும்தான். மற்றபடி அங்கே இருக்க டெப்போவில் போய் உட்காந்துருக்கிறது, வியாபாரம் பண்ணிக்கிட்டு. எங்கள் பங்குக்குன்னு ஒரு டெப்போ இருக்கும், இந்த கிறிஸ்தவ பொருட்கள், அடையாள பொருட்கள் விற்கிற இடம். அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். கல்லறை தோட்டம் ஒரு 5 ஏக்கரு கள்ள திருநாள் வந்துருச்சு. கல்லறை திருநாள் வந்தது. அந்த 5 ஏக்கரும் வீரப்பெங்காடு மாதிரி இருந்துச்சு. அதை திரும்பி நான் ஃபாரின் கல்லறை மாதிரி மாற்றினேன், சுத்தம் பண்ணி. எவ்வளோ வேதனைகள், எவ்வளவோ துன்புறுத்தல்கள். ஒரு நற்செய்தி கூட வாசிக்க விட மாட்டார். நான் திருத்தொண்டர் இருக்கும் பொழுது வேறு யாரும் நற்செய்தி வாசிக்கக்கூடாது. ரோமன் மிசால் இருக்குது பாருங்கள், அந்த பூச புத்தகம், அதில் போய் பாருங்கள், ரெட் கலரில் எழுதியிருக்கோம் நற்செய்தி படிக்கிறதுக்கு. திருத்தொண்டர் இருந்தால் திருத்தொண்டர் மட்டும்தான் நற்செய்தியை படிக்க வேண்டும். அருளுரை கூட திருத்தொண்டர் தான் கொடுக்கணும். ஒரு பங்கு சாமியாருக்கு பக்கத்தில் யார் தான் உட்கார்ந்துருக்கணும்? திருத்தொண்டர் தான் இருந்தால் அவர் உட்கார்ந்துருக்கணும். போப்பாண்டவருக்கு பக்கத்தில் யார் தான் உட்காரணும்? திருத்தொண்டர் தான். நீங்கள் எல்லா நிகழ்வுகளையும் போய் பார், திருத்தொண்டர் அங்கே இருந்தால் திருத்தந்தைக்கு பக்கத்தில் உள்ள சேரில் அவர் தான் உட்காருவார். பங்குலையும் அவர் தான் உட்காரணும். நற்செய்தியை அவர்தான் படிக்க வேண்டும். அருளுரைகள் அவர்தான் கொடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் அவர்தான் கொடுக்க வேண்டும். இப்படின்னு அவருக்குன்னு ஒரு சில பணிகள் இருந்துச்சு. நற்செய்தியை படிக்க விடலை. என்னை போயிட்டு ஒரு ஓரத்தில் கார்னரில் பீட உதவி செய்கிற சிறுவன் மாதிரி உட்கார வச்சாங்க. எவ்வளோ கனவுகள், எவ்வளோ கனவுகள். ஒரு திருத்தொண்டர் வரும் பொழுது, அல்லது ஒரு புதிய குரு, சிறிய குரு ஒரு பங்கு தளத்துக்கு போகும்போது குருவானவராக மாறி எவ்வளோ கனவுகளோடு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க, அங்கே உள்ள பல பங்குகளை பார்த்தவங்களாம் அவங்க. நான் பல பங்குகள்லாம் பார்த்துருக்கேன், நானும் இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் நீ செய், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் செய்.
இந்த சத்தம் தான் வருது, ஆண்டவரே நீரோ என்னை அழைத்தீர், ஏமாற்றியும் விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். பல வகைகளில் ஏமாந்து, ஒருவேளை அது அனுபவமாக இருக்கும், ஒருவேளை அது அனுபவமாக இருக்கும். நான் அந்த இறைவார்த்தையை தூக்கிட்டு ஓடிடுவேன். குருவானதிலிருந்து என்னை ஒரு ஃபாதர் சொல்லுவார், தஞ்சை மறை மாவட்டத்தில் நீ பார்க்காத பங்கே இல்லை, இன்னும் பல மறை மாவட்டங்களுக்கு நீ சென்று கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய இந்த 2 வருஷத்தில் நான் கையில் எடுத்துக்கிட்டது ஒன்று தான், இறை வார்த்தை மட்டும்தான். என் பங்கில் ஞாயிற்றுக்கிழமை மறையுறை அரை மணி நேரம் இருக்கும். பலருக்கு இடுப்பு வலிக்கும், பலர் திட்டுவாங்க, ஏன் இருந்தாலும் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு 60-70% பேர் நிறைவடைவார்கள். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்பாக ஒரு 70 வயதை ஒட்டிய ஒருவர் அங்கே இருந்தாலும் அப்படிப்பட்ட அருளுரை வழங்கிய குருக்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார். நான் சவாலாக சொல்கிறேன், நான் போனதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட கேளுங்க, என்னுடைய ஒவ்வொரு மறையுறையும் எப்படி இருக்கும். ஜஸ்டிஸ்னா ஜஸ்டிஸ் தான். இந்த நற்செய்தி பகுதிக்கு இப்படிப்பட்ட ஆழமான விளக்கம் தேவை என்றால் அதுதான் இருக்கும். எம்ஆர் ராதா தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு டாக் கொடுக்கணும் கூப்பிடுவார் இரத்த கண்ணீர் படத்தில். என்ன சொல்லுவார்? நான் இங்கே உங்களிடம் கதை பேசவோ கதைக்கவோ வரவில்லை, காஃபி அப்படிம்பார். என்னுடைய அருளுரை அப்படித்தான். ஒரு கதை பேச மாட்டேன், தேவையில்லாததை எதையும் சொல்ல மாட்டேன். விவிலியத்தில் இருப்பதை புட்டு அதில் இருக்கின்ற விஷயத்தை கொடுப்பதற்கே 1000 இருக்கிறது. அது ஒரு பெரிய அனுபவம். அந்த பிரசங்கத்தில் அப்படியே இருந்தால் இயேசுவோட கைப்பிடிச்சு அல்லது பழைய ஏற்பாட்டு பகுதி முழுக்க நடந்து புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு வந்துடலாம். 2 லட்சம் உங்கள்கிட்ட வாங்காமலே நான் ஹோலி லேண்ட் டூருக்கு கூட்டிகிட்டு போவேன். மறையுறை அப்படித்தான் இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏனென்றால் அவ்வளவு விஷயம் இருக்கும். ஆனால் அதை தடுக்கின்ற பெரிய குருக்களும் இருக்கிறார்கள், என்னை சேர்ந்த எனது வயதை ஒத்த சிறிய குருக்களும் இருக்கிறார்கள். எதுக்கு? ஏன்டா நீ தேவையில்லை? ஏன்னா அவர்களெல்லாம் அப்படி செய்யவில்லை. ஒரு மறையுரை தயாரிக்கவே எனக்கு 5 மணி நேரம் ஆகும். இரவு 9 மணிக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னா 2 மணி 3 மணியை கூட தாண்டி போகும். என்னுடைய டைரி அதற்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பாருங்கள். 2 டைரி, இந்த பங்குக்கு வந்ததுக்கப்புறம் 2வது டைரி எழுதுவேன். ஒன்று அப்படியே கைப்பட எழுதுவேன். மற்ற மறையுறை புத்தகங்களை பார்க்குறது, ஏற்கனவே ஒரு சாமியார் எடுத்த வாந்தியை நான் நக்கிறது, இதை அப்படி தான் சொல்லுவேன், இதை இப்படித்தான் சொல்லுவேன். அதாவது விளக்க உரைகளை படிப்பது தவறல்ல. இறையியல் வல்லுநர்கள், பெரிய பெரிய ஆசிரியர்கள் எழுதி வைத்த விளக்க உரையை படிப்பது தவறு அல்ல. ஆனால் ஏற்கனவே ஒரு சாமியார் வச்ச பிரசங்கத்தை போய் புத்தகங்களை வாங்கி சண்டே முழுக்க, அதாவது சாட்டர்டே முழுக்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு காலையில் சண்டே அந்த புத்தகத்தை பெரட்டி அதில் இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு, ஒரு சிலர் அந்த புத்தகத்தையே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே வாந்தி எடுக்கிறது. இதை யார் செய்வா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எடுத்த வாந்தியை இன்னொரு ஆள் போய் நக்கிறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் குருக்களை கேவலம் செய்யவில்லை, மிகப்பெரிய மாபெரும் அருட்பொழிவு. இந்த அழைப்புங்கிற வார்த்தையை சும்மாலாம் சொல்லிட முடியாது. நீங்கள் கீழே உட்காந்துருக்கேன், இன்றைக்கி நான் மேலே உட்காந்துருக்கேன், சின்ன பிள்ளை நான் பேசுகிறது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அழைப்பு பார்த்த வேலை அது, அழைப்பு கொடுத்த ஆசீர்வாதம், 14 வருட பயிற்சி, பல லட்சங்கள் உங்களை போன்றவர்கள் உண்டியலில் போட்ட காசு, டொனேஷனாக கொடுக்குறேன்ன காசு, படிப்படியாக அங்கே இங்கே குரூப் மாணவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு பணி செய்ய வேண்டும். நான் உடைபட வந்தேன், உருகிவிட வந்தேன். இதெல்லாம் என்ன? முதல் நன்றி திருப்பலியில் பின்னாடி எழுதியிருக்கேன். அவர் எடுத்த விருது வாக்கு, உங்களுள் ஒருவனாக வந்தேன், உடைபட வந்தேன், இப்படி அப்படி. நான் ஆண்டவருக்கு தேவை, நான் ஆண்டவரின் கழுதை. இது எல்லாம் எங்கே இருக்கும்? பின்னாடி விருது வாக்காக இருக்கும். பல நேரங்களில் விருது பார்த்திங்கன்னா ஷோகேஸில் இருக்கும் தெரியுமா? அது மாதிரி விருது வாக்கும் அப்படி தான் இருக்குது. இது ஒரு விதமான கவலை. ஒரு சில குருக்கள் இப்படி இருக்கிறோம்.
அது வேதனையாக இருக்கிறது. ஆனால் இறைவார்த்தை என்னும் பொக்கிஷத்தை கொடுப்பதில் யாரும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இன்னொன்று, அதை எப்படி கொடுக்க வேண்டுமோ ஆர்வமாய் அப்படி கொடுக்க வேண்டும். யாரா இவன் போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கான், ஒன்றும் புரியலை, என்ன சொல்ல வர, சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஒன்றுமே புரியலை. எத்தனை அனுபவங்களை உங்கள் வயதுக்கு பார்த்துருக்கிறீர்கள் ஆலயத்திற்கு சென்று. அதனால் இறை வார்த்தை ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதை எடுத்து உங்களிடம் கொடுக்க வேண்டும். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஜோசப் பிரான்சிஸ் என்பவர், பெங்களூரு மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். எங்களுக்கு பேதுரு உயர்குரு மடத்திலே பல ஆண்டுகள், ஏறக்குறைய 70-80 வயது வரைக்கும் அவர் உடல் உபாதைகளோடு நடக்கவே முடியாது. ஆனாலும் நடந்து பல குருக்களை, பல ஆயர்களை, 2-3 கருதினாள்களை கூட உருவாக்கிய தந்தை அந்த தந்தை. அவர் எப்போவுமே ஒன்றே ஒன்று சொல்லுவார், நான் அதை என்னால் மறக்கவே முடியாது இறக்கும் வரை. ஒன்றே ஒன்று சொல்லுவார், இறை வார்த்தையை உடைக்காமல் அப்பத்தை உடைக்காதே என்று சொல்லுவார். திருப்பலியில் இறை வார்த்தையை உடைக்காமல், இறை வார்த்தையை பிட்டு கொடுக்காமல் அப்பத்தை பிடுவதற்கு நீ போகக்கூடாது. இறை வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியம். இதுதான் நடந்த அன்னை மரியாளின் கருவறையில். இதுதான் நடந்தது. முதலில் வார்த்தை மனு உருவானது. அவள் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்த வார்த்தை மனு உருவானது. அதனால் வார்த்தை இல்லாமல் உடல் இல்லை. அதனால் இறை வார்த்தை ரொம்ப பொக்கிஷமானது. சரி, உங்களாலும் என்னாலும் இந்த அன்னை மரியாளை போன்று உள்ளத்தில் இருத்திய வார்த்தைக்கு சதை வடிவம் கொடுக்க முடியுமா என்றால் முடியும். அதற்கு ஒருவர் இளம் பெண்ணாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆண் கூட இறை வார்த்தையை கொடுக்கலாம். வயதியோர் கூட, ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் கூட இந்த இறை வார்த்தைக்கு சதை வடிவம் கொடுக்கலாம். உண்மை. திருத்தொண்டர் ஆயாச்சு. நான் நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன். திரும்பி இப்போ குருவானவராக மாறிட்டேன். என்னுடைய அனிமேட்டர் ஃபாதர் ஒருத்தர் இருக்கார் பெங்களூரில். அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், இன்ஃபென்ட், ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார்? இன்ஃபென்ட், ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப், உன்னுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கிறது? திருச்சபையோடு நீ மணந்து கொண்ட அந்த மனவாழ்வு எப்படி இருக்கிறது? நான் சொன்னேன், எவ்ரிடே ஐ கன்சீவ் த வேர்ட் ஆஃப் காட். என்ன சொன்னேன்? எவ்ரிடே ஒரு மணப்பெண்ணை போன்று. நம்மெல்லாம் யார் திருச்சபையில்? மணவாட்டிகள். இயேசு யார்? மணவாளன். நான் அவர் கேட்ட கேள்விக்கு அப்படி பதில் சொன்னேன். இறையியல் எண்ணத்தோட கேட்ட உடனே சொன்னேன், இன்ஃபென்ட், ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? நான் சொன்னேன், ஃபாதர், எவ்ரிடே ஐ கன்சீவ் த வேர்ட் அண்ட் டெலிவர் ஜீசஸ் கிரைஸ்ட் டு த பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கருத்தரிக்கிறேன், அதை அசை போட்டு கருத்தரிக்கிறேன். கருத்தரித்த இறை வார்த்தையை இயேசுவாக பெற்றெடுத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்படி பெற்றெடுத்து கொடுப்பதற்கு நான் ஆண் தானே, என்னால் முடியுதில்லை. ஒரு வயது முதிர்ந்தவராலும் அது முடியும், ஆனாலும் அது முடியும். அது எந்த ஜெண்டராக இருந்தாலும் இறை வார்த்தையை கையில் எடுத்து உள்ளத்தில் எடுத்து விட்டால் இயேசுவை மட்டும்தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும். சமுதாயத்தில் நாம் பார்க்கின்ற மனிதர்களில், பழகுகின்ற மனிதரிடம், பேசுகின்ற மனிதரிடம் இந்த செயல் கண்டிப்பாக நடக்கும். இது அன்னை மரியாளோடு நடந்து முடிந்த ஒரு காவியம் அல்ல, இது வரலாறு. ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. காப்பியங்கள் என்றால் ஏதோ ஒரு விதமான பரவச கற்பனை. ஆனால் வரலாறு என்றால் ஒவ்வொரு நாளும் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடையும் நற்செய்தியாகவே மாறிவிடுவது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றால் இதே வார்த்தை தான். உள்ளத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு வடிவம் கொடுப்பது, அர்த்தம் கொடுப்பது. அதைத்தான் அன்னை மரியாள் the word incarnation என்கின்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். பலர் சொல்லுவாங்க, அன்னை மரியாள் இயேசுவை சதையோடு பெற்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார், இதற்கு பேர் தான் இன்கார்னேஷன். இல்லை, அறிவு மங்கியவர்கள் பேசுவது இது. அது பெரிய பெரிய இறையியல் வல்லுநர்கள் சொன்னாலும் அது அப்படித்தான். அறிவு மங்கி போனவர்கள் சொல்வது அது. இறை வார்த்தைக்கு
சதை வடிவம் கொடுப்பது. ஃப்ளஷ் என்றால் இங்கே இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறது? ஃப்ளஷ் இருக்கிறது, சதை. சதை உள்ள மனிதரிடம் எல்லாம் இறைவார்த்தை சென்றடைய வேண்டும் என்றால் அப்படித்தான் இறைவார்த்தைக்கு சதை வடிவம் கொடுக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, ஒரு மாபெரும் பொக்கிஷம் இறைவார்த்தை. அழைப்பு என்பதும் ஒரு மாபெரும் பொக்கிஷம். நான் ஏற்கனவே எங்கள் ஆலயத்தில் சொன்ன ஒன்றுதான். ஒரு அருட்சகோதரி, அவங்க கான்வென்ட்டில் பிரச்சனை. சின்ன அருட்சகோதரி, ஏறக்குறைய ஒரு 25-26 வயது இருக்கும். இன்னும் செகண்ட் வாவு கூட வாங்கலை, அதாவது ஃபைனல் வாவு இன்னும் வாங்கலை. மோதிரமெல்லாம் போடும், அது கூட இன்னும் வாங்கலை. இடையில் பயிற்சியில் இருக்கிற ஒரு ரிலிஜியஸ் நன்னு கால் பண்ணி, எனக்கு இங்கே ஓவர் பிரச்சனையாக இருக்குது ஃபாதர், நான் வீட்டுக்கு போக போகிறேன் ஃபாதர், செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்கு அப்படின்னு. யோசிக்காமல் என்ன சொன்னேன்? செருப்பால் அடிப்பேன் உன்னை அப்படின்னு. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாமே ஃபாதர்னு சொல்லுவீங்க. நான் சொன்னேன், உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக போச்சா அழைத்தல் அப்படிங்கிற வார்த்தை? கால், CALL, கால், ஒகேஷன், இதெல்லாம் ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு. உன்னைய கடவுள் அழைத்திருக்கிறார். சின்ன துன்பத்துக்காக நீ என்ன சொல்கிற? ஐ வாண்ட் டு கோ ஹோம், நான் வீட்டுக்கு போகணும். ஏன் உன்னை என்ன பண்ணிவிட்டாங்க கேட்டு பார்த்தோம்னா, ஒரு சில்லியான விஷயம், சின்னூண்டு விஷயமா இருக்கும். எமோஷனுக்கும் நம்மள்கிட்டருந்து வருகின்ற அசுத்த எண்ணங்களுக்கும் அதிகமான இடம் கொடுத்து நம்ம ஆண்டவரை தூக்கி வெளியில் போட்டுட்டு நான் எங்கே போகணும்னு சொல்கிறேன்? வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன். அழைத்தல் மாபெரும் கொடை, அதை எப்போதுமே மறந்து விடக்கூடாது. நீங்கள் கையில் எடுத்து விட்டீர்கள், இறைவார்த்தை உயிர் பெறுகிறது. கையில் எடுத்து விட்டீர்கள், இறைவார்த்தை உயிர் பெறுகிறது. நீங்கள் கையில் எடுத்த வார்த்தையை இதயத்தில் சுமந்து விட்டால் இறை வார்த்தை உடல் வடிவம் ஏற்க தொடங்கிவிட்டது. கன்செப்ஷன், ஒரு கருமுட்டையும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டை இரண்டும் சேரும் அந்த நொடி பொழுது இறை வார்த்தையை ஏற்ற அந்த நொடி, அந்த இறை வார்த்தைக்கு வாழ்வு கொடுக்கின்ற, வெளிப்படுத்துகின்ற உங்கள் சொல்லாலும் செயலாலும் நடை உடை பாவனையாலும் அசைவுகளாலும் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு நிலையும் குழந்தை பிறக்கின்ற தருணம். இயேசு தேவையில் இருப்போரிடம் சென்றடைந்த தருணம், சென்றடைகின்ற தருணம். இதைத்தான் இந்த வேர்டு இன்கார்னேஷன் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் அழைப்பு. குருத்துவம் என்பதும் ஒரு மாபெரும் அழைப்பு. பொது குருத்துவம் என்பது அதைவிட மேன்மை மிகு அழைப்பு. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த காலை நேரத்தில் ஊர் உலகமெல்லாம் எங்கெங்கேயோ எதை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அது எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஓய்வு வேண்டும். சீடர்கள்ட்ட இயேசு சொன்னார், பார்த்தீங்களா, ரொம்ப உழைச்சிட்டீங்க, சற்று ஓய்விடுங்கள், இளைப்பாருங்கள். இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நீங்கள் மிகுந்து உழைத்து விட்டீர்கள், என்னோடு சற்று நேரம் ஓய்விடுங்கள். ஒரு அருமையான தருணம். இயேசுவோடு அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருக்கின்ற தருணம் இது. அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, த்ரூ மேரி டு ஜீசஸ். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. த்ரூ மேரி டு ஜீசஸ். அன்னை மரியாள் வழியாக இயேசுவிடம் சென்றடைய வேண்டும். நான் இப்படி தான் சொன்னேன். இயேசுவின் இதய துடிப்பை அதிகமாக உணர்ந்தவர் அன்னை மரியாள். தன் மார்பு பக்கமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டு இருக்கும்போது இயேசுடைய இதய துடிப்பு என்ன என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொரு சீடருக்கும் தெரியும். இறுதி ராவுணவில் இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்த்திருந்த யோவான், இயேசுவின் இதய துடிப்பை அறிந்தவர்கள் 2 பேர். ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று யோவான், இன்னொன்று நாம். இறை வார்த்தையை என்று உள்ளத்தில் ஏற்றோமோ அந்த நொடிப்பொழுதிலிருந்தே இயேசுவின் இதய துடிப்பும் நம்முடைய இதய துடிப்பும் ஒன்றாக மாறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்து அவள். இதை என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. வெளியில் 1000 பேர் 1000 விஷயங்களை பேசுவார்கள். கிறிஸ்தவ மதம் நாடகம் காட்டுகிறார்கள். ஒரு அரசியல்வாதி, நான் தமிழர் கட்சியின் தலைவர், பிரதான தலைவர், என்ன தெரியுமா சொன்னார்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிணந்தின்னிகள் அப்படின்னார்.
ஏன்னா நம்ம இயேசுவின் உடலை உண்கிறோமா? இயேசு இறந்து விட்டான், அவனுடைய சதையை தின்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள், பிணந்தின்னிகள் அப்படின்னாரு. வெளியில் 1000 பேர் 1000 பேசலாம், ஆனால் உண்மை ஒன்றே ஒன்றுதான். இந்த 15 நிமிடம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் தெரியுமா? இது மாபெரும் பொக்கிஷம், மாபெரும் உண்மை இது. அதனால் கிறிஸ்தவத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இறை வார்த்தைக்கு இறப்பே இல்லை. மரியாள் என்றுமே மரியாள், மரியாள் அறிமுகம் செய்த இயேசுவும் என்றுமே மரியாள். இது உண்மை. இறை வார்த்தை புதைக்கப்படவில்லை, முளைத்து விட்டது, உயிர்த்து விட்டது. இனிமேல் அதற்கு மரணமே இல்லை. இறை வார்த்தை மாபெரும் இறை வார்த்தை, நம்மை பக்குவப்படுத்துகின்ற, உரமூட்டுகின்ற, ஒவ்வொரு நாளும் புதிய மனிதனாக மாற்றுகின்ற இறை வார்த்தை. அதனால் ஒரு மாட்சி மிகுந்த இறை வார்த்தை. இன்றைய நாளில் இயேசு ஆண்டவர் சிலுவையிலிருந்து வேதனையோடு பேசிய 7 வார்த்தைகள். புரியுதா இல்லையா? இயேசு சிலுவையிலிருந்து பேசிய 7 வார்த்தைகள். இதை வேதனையோடு என்று சொல்வதை தவிர்த்து விட்டு கிரை ஆஃப் விக்ட்ரி என்று தான் சொல்ல வேண்டும். அப்படின்னா என்ன? ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பு, அப்படி தான் சொல்லணுமா? இந்த 7 வார்த்தைகளும் முழுக்க முழுக்க ஃபுல்டன் ஜேசன் என்கின்ற பேராயரின் தியானம். அதை மறந்து விடக்கூடாது. இதை என்னமோ நானே கஷ்டப்பட்டு எழுதினேன், தியானித்தேன் என்று அல்ல. ஃபுல்டன் ஜேசன் என்கின்ற பேராயர் சிறந்த மறையுரை வழங்கக்கூடிய வல்லுனர், அப்படிப்பட்டவர். அவருடைய வார்த்தைகளை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது வார்த்தை என்ன என்று சொல்லுங்கள். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனம். ஒருத்தர் படிங்க. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது இறை வசனம். தந்தையே இவர்களை மன்னியும், சொல்லுங்க எல்லாம், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. Father, forgive them, for they know not what they do. இதுதான் இந்த வார்த்தை இயேசு சிலுவை மரத்திலிருந்து பேசிய முதல் வார்த்தை. ஹியூமன் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் சைக்காலஜி அதாவது மனயியல் வல்லுநர்கள் சொல்வது, மனிதர்களை சார்ந்த மனயியல் வல்லுநர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். இறப்பின் நேரத்தில் மனித இதயம் அன்பில் நிறைந்து, இறப்பின் நேரத்தில் மனித இதயம் அன்பில் நிறைந்து சில உண்மைகளை பேசுகிறது. இறப்பின் நேரத்தில் மனித இதயம் அன்பில் நிறைந்து ஒரு சில உண்மைகளை பேசுகிறது. அதில் ஒன்று, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த மனித இதயம் பேசிய ஒரு வார்த்தை என்னது? என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். 2 வார்த்தைகள். அந்த இதயம் பேசுவது இன்னதென்றாலே, அதாவது உயிரோடு இருக்கும்போது ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக அப்படி இப்படி இருந்துட்டு, அந்த இறக்கும் தருவாயில் அந்த இதயம் இளகி 2 உண்மைகளை பேசுகிறது. நான் உங்களை மன்னிக்கிறேன். 2வது, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். இந்த அழகான வார்த்தை ஒரு முறை முகநூலில் நான் படித்தது. எல்லா இறப்பு திருப்பலிகளுக்கும் செல்லும் பொழுது நான் சொல்வது இதுதான். சாவு என்றால் என்ன? ஒரு கேள்வி. இறப்பு என்றால் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில். சாவு என்பது, இறப்பு என்பது ஒரு மனிதனின் இறப்பால் ஏற்படுகின்ற இழப்பு அல்ல. சாவு என்றால் என்ன என்பது ஒரு மனிதனின் இறப்பால் ஏற்படுகின்ற இழப்பு அல்ல. மாறாக ஒரு மனிதன் உயிரோடு வாழும் பொழுதே
தனக்குள் எத்தனை காரியங்களை கொன்று குவித்திருக்கிறான். தனக்குள், தன்னை தாண்டி வெளியே கிடையாது. அடுத்தவனை காயப்படுத்துறது கிடையாது, அடுத்தவனை கொலைப்படுத்துறது அப்படி கிடையாது.